தலைவர் எப்படி கம்பீரமா அந்த மாதிரி நம்ம மணலூர்பேட்டை பிரிட்ஜும் கம்பீரமா நிக்குது. திருவண்ணாமலையில கட்டினாங்க ஒரு பிரிட்ஜ், ஒரே மலைங்க அடிச்சுட்டு போச்சு. திருவண்ணாமலையில இருக்கிறாரு மிஸ்டர் ஏவா வேலு, அவர் கட்டினதான். அவர் எப்படி சாஞ்சிருக்காரு அந்த மாதிரி அந்த பிரிட்ஜ் சாஞ்சிருச்சு. தலைவர் எப்படி கம்பீரமா அந்த மாதிரி நம்ம மணலூர்பேட்டை பிரிட்ஜும் கம்பீரமா நிக்குது. திருவண்ணாமலையில கட்டினாங்க ஒரு பிரிட்ஜ், ஒரே மலைங்க அடிச்சுட்டு போச்சு. ஒரே மலை அடிச்சுட்டு போச்சு. தலைவர் இல்லமா, தலைவர் நல்ல மனசோட ₹1 லஞ்சம் ஊழல் இல்லாம எக்ஸ்ட்ரா காசு நம்ம காசை போட்டு தரமாக குவாலிட்டியா இந்த பிரிட்ஜ் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் நல்லா இருக்கணும்னு தலைவர் செஞ்சார். அவங்க எல்லாம் வர்றதுல பாதி ஊழல் பாதி திருட்டு. அப்ப எப்படி பிரிட்ஜ் நிக்கும்? எப்படி நிக்கும்? அந்த பிரிட்ஜ் கட்டினது யார் தெரியுமில்ல? திருவண்ணாமலையில் இருக்கிறாரு மிஸ்டர் ஏவா வேலு, அவர் கட்டினதான். அவர் எப்படி சாஞ்சிருக்காரோ அந்த மாதிரி அந்த பிரிட்ஜ் சாஞ்சிருச்சு. தலைவர் என்னைக்கு கம்பீரமானவர், மணலூர்பேட்டை பிரிட்ஜும் கம்பீரமாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்க பாருங்க, கள்ளச்சாராயம் ஒண்ணு காய்ச்சி எத்தனை பேர் இறந்து போனாங்க. நம்ம எல்லாரும் வந்து அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உரிய தொகையை கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அளவும் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் நிறுத்தி இருக்காங்களா? இல்ல. சுத்தி இருக்கிற மலை பூரா கள்ளச்சாராயம் தான் காய்ச்சி இருக்கிறாங்க. இங்க ஒருத்தர் இருக்கிற எம்எல்ஏ யார்? அவரு வசந்தன் கார்த்திகேயன். நம்மள ஆமாவா? இல்ல, நான் தெரியாம கேட்கிறேன், உண்மையிலே தொகுதிக்கு வசந்தம் வந்திருக்கா? தொகுதி முழுக்க வசந்தம் வந்திருக்கா? அவருக்கு மட்டும்தான் வசந்தம் வந்திருக்குது. அவருக்கு மட்டும்தான் வசந்தம், மக்களுக்கு ஒண்ணும் வரல. என்ன பார்த்தேன், ஒரு கறி விருந்துல என்ன வைக்கிறாரு? தண்ணிக்கு பதில் பீர் பாட்டில் வச்சாரு. பீர் பாட்டில் வைத்த முதல் எம்எல்ஏ வசந்தா கார்த்திகேயன் தான். இந்த அளவுதான் நடக்குதுங்க. ஆனா மக்கள் நீங்க இந்த தடவை ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். யார் ₹500 ₹1000 தரல அவங்க பின்னாடி யாரும் போக கூடாது. நான் இப்பயே சொல்றேன், புரியுதா? அப்புறம் கொடுத்துட்டு அவங்க பின்னாடி போயிட்டு அப்புறம் எங்களுக்கு அது செய்யல இது செய்யலன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு 5 வருஷம் நம்ம தலைவர் செஞ்ச மாதிரி இங்க யாராவது செஞ்சிருக்காங்களா? தலைவர் எவ்வளவு பெரிய நடிகர், எதிர்கட்சி தலைவராக ஆக்கியது ரிஷிவந்தியம் தொகுதி. நம்ம கட்சிக்கும் நம்மளுடைய நிர்வாகிகள் தொண்டருக்கு எல்லாம் கௌரவம் கொடுத்த தொகுதி பாய்ந்த. இந்த தொகுதியில் இருக்கின்ற எல்லா வாக்காளர்களுக்கும் இருகரம் கூப்பி என் பணிவான வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்துள்ளேன்.